சில்லி சிக்கன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹோம் அண்ட் கிச்சன் குக்கிங் சேனல். இப்போ சில்லி சிக்கன் செய்ய 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூட சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது கூட 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட லெமன் அல்லது வினிகர் சேர்த்துக்கலாம். நான் லெமன்த்தையும் சேர்த்துக்கிறேன். 1 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு அந்த சாறை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஹவர் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் எடுத்துருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ சிக்கனை ஒன்றா எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சில்லி சிக்கன் செய்ய 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சில்லி சிக்கன் செய்ய ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துருக்கேன். அது நல்லா சூடாயிருச்சு. நல்லா பொடியாக கட் பண்ணிய இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பூண்டு பொடியாக கட் பண்ணிய பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது வதங்கி வர்றப்ப 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். வதங்கி வர்றப்ப இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகா அது 2யும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கி ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த கண்ணாடி பத அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதங்கி வர்றப்ப சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அது என்கிட்ட இல்லாதனால இது 2ம் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட இந்த சிக்கனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதுக்கு முன்னாடியே கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கத சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா அது மாவு மாதிரி பிடிச்சிக்கிறோம் சிக்கனோட. அதனால் நான் லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து நல்லா அங்கிட்டு கிட்டமாக புரட்டி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வர்றப்ப இப்போ இஞ்சி பூண்டு இந்த சாஸு இந்த குடமிளகா எல்லாம் வதங்கி மசாலா சேர்ந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சில்லி சிக்கன் ஃப்ளேவர் நல்லா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ ஒரு அருமையான சில்லி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.